அனைவருக்கும் வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். வேயிறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து ஏன் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிப்பாம் இரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. இந்த வார ராசி பலன்கள் 8/8/2025 முதல் 14/8/2025 வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கான ராசி பலன்கள். மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த வாரம் நடக்கக்கூடிய கோச்சாரத்தினுடைய நிலையை வைத்து பொது பலன்கள். இந்த வாரம் முதலில் மேஷராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இருக்க போகிறது என்பதை நீங்கள் அறியலாம். இந்த வாரம் எதிர்பார்த்ததை விடவும் வருமானம் கொஞ்சம் கூடுதலாகவே கிடைக்கும் வாரம். உங்களுடைய எண்ணத்திற்கும் போராட்டத்திற்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கப் போகிறது. இதுநாள் வரையில் எந்த ஒரு விஷயத்திற்காக காத்திருந்தீர்களோ அது இந்த வாரம் நடக்கும். மனதிற்கு சுகத்தை தரக்கூடிய விஷயங்கள் கைகூடும். ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள். கடந்த காலங்களில் நீங்கள் சந்தித்த கஷ்டங்கள் துயரங்கள் இந்த வாரம் மறைய வாய்ப்புகள் உண்டு. புதிய சொத்துக்கள் வாங்குவீர்கள். எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகத்தை தரலாம். தம்பதியர்களுக்கிடையே நல்ல அந்யோன்யத்தை உண்டு பண்ணும். வாக்குவாதம் வீண் பிரச்சனைகளில் இருந்தவர்கள் கூட சற்று அடங்கி போகலாம். உங்கள் துணைவருக்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சில நல்ல விஷயங்கள் இந்த வாரம் நடக்கும். சில பரிசு பொருட்களை வாங்கலாம். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி தர ஆசைப்படலாம். வெளி இடங்களுக்கு கூட்டி போகலாம். ஏதாவது ஒரு விஷயங்களை செய்ய நினைப்பீர்கள். சிரமமான சூழ்நிலைகள் சற்று இருந்தாலும் அது பெரிய அளவு பாதிப்பை ஏற்படுத்தாது. வேலைக்கு செல்லக்கூடியவர்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்றாலும் மனம் தளராதீர்கள். உங்களுடைய வேலையை தொடர்ந்து செய்து வந்தால் போதும். ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் அதனை சற்று சமாளித்துதான் தீர வேண்டும். படிக்கக்கூடியவர்களுக்கு படிப்பு ரீதியாக சில புரிதல் ஏற்படும். தேர்வுக்காக தயாராகக்கூடியவர்களுக்கு அதற்குண்டான ஒரு நல்ல விஷயங்கள் கைகூடி வரும். திருமண வயதில் இருக்கக்கூடிய உங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ இந்த வாரம் நல்ல வரன் தேடி வரும். எவ்வளவு தூரம் அலைந்தீர்களோ அந்த அலைச்சல்கள் எல்லாம் மறைந்து போகும்படியாக ஒரு நல்ல இடம் கைகூடி வரப்போகிறது. ஒரு சிலருக்கு வேலை வாய்ப்பில் பிடிக்காத இடங்களுக்கு போக வேண்டிய நிலை ஏற்படும். டிரான்ஸ்பர் கிடைக்கலாம். நடக்கக்கூடிய கிரக நிலைகள் எப்படி இருக்கிறதோ அதற்கேற்றபடிதான் உங்கள் வாழ்க்கை அமையும் என்பதை நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். அவ்வப்போது செய்யக்கூடிய சின்ன சின்ன பரிகாரங்கள், ஒரு எளிமையான மந்திரங்கள், இது உங்களை வாழ்க்கைக்கு ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு செல்லும். வரவேண்டிய கஷ்டங்கள் பெரிய அளவில் இல்லாமல் சிறிய அளவிலாவது நகர்ந்து போகும். வியாபார பணியாளர்கள் ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும். வியாபாரம் எதிர்பார்த்தபடி இருக்காது. ஏற்ற இறக்கமாகத்தான் இருக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்கள் வீட்டிலிருந்தே வேலை செய்து கொண்டு குடும்பத்தையும் பார்த்து கொள்ளக்கூடியவர்கள் செலவுகளை சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயமாக இருக்கும். வேலைக்கு போகக்கூடியவங்களுக்கு அலுவலக வேலைகள் எதிர்பார்த்த சலுகைகள் இந்த வாரம் கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. மனநிலையில சீரான போக்கு இருக்க தியானம் பண்ணுங்க. இந்த வாரம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் 8ஆம் தேதி. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 4 மற்றும் 6. வழிபட வேண்டிய தெய்வம் அம்பிகை அம்பாள் வழிபாடு இந்த வாரம் ரொம்ப சிறப்பா உங்களுக்கு ஏற்படுத்தும். தினமும் காலையில வீட்டு பூஜை அறையில தீபங்கள் ஏற்றி வச்சு 27 முறை இந்த பாட்டை பாராயணம் பண்ணுங்க. ஒரு சில மாற்றம் கண்டிப்பா வரலாம். மணியே மணியின் ஒளியே ஒளிரும் மணி புனைந்த அணியே அணியும் அணிக்கு அழகே அணுகாதவருக்கு பிணியே பிணிக்கு மருந்தே அமரர்த்தம் பெரு விருந்தே என்று அபிராமி தாயாருடைய இந்த பாடல்களை மனதார நினைத்து வழிபடுபவர்களுக்கு சகல நன்மைகள் சித்திக்கும். அந்த பாடல்கள்ல பணியேன் ஒருவரை நின்பாதம் பணிந்த பின்னே என்று இருக்கும். இப்படி பாடினால் உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களும் இந்த வாரம் தீர இந்த பாடல் பேர் உதவியாக இருக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ரிஷபராசி அன்பர்களை இந்த வாரத்திற்கான ராசி பலன்களை நீங்கள் பார்க்கலாம். இந்த வாரம் எதிர்பார்த்ததை விடவும் பணவரவு கொஞ்சம் அதிகரிக்கும் வாரம். கடந்த காலத்தை ஒப்பிட்டு பார்த்தால் இந்த வாரம் ஓரளவிற்கு பரவாயில்லை என்றே இருக்கும். குடும்ப சூழ்நிலைகள் உங்களுக்கு ஓரளவுக்கு தலை தூர்க்கும் போது ஒரு மகிழ்ச்சிகரமாகவே இருப்பீர்கள். ஒரு சிலருக்கு சிறிய அளவில் ஆரோக்கிய குறைவு ஏற்பட நிறைய வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரம் கோச்சாரத்தினுடைய நிலை, கிரக நிலைகளுடைய பார்வை, சேர்க்கை, அவர்களுடைய சந்திர பகவானுடைய நகர்வு, இதை பொறுத்துதான் உங்களுக்கு பலன்கள் மாறுபடும். அந்த விதங்கள்ல ஒரு சிலருக்கு ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்கணும். உடல் பாதிப்பு இருக்கிறவங்க உடனடியாக மருத்துவ ஆலோசனை பெறுவது நல்லது. எந்த நோயையும் வளரவிட்டு கண்டறிவதை காட்டிலும் சிறிய அளவில் பார்த்து கொண்டால் உங்களுக்கு பணம் மிச்சம்.
நண்பர்களிடம் எதிர்பார்க்கக்கூடிய உதவிகள் இந்த வாரம் கிடைக்கும். கோவில்களுக்கு போகலாம் என்கிற எண்ணங்கள் வரும். புண்ணிய ஸ்தலங்களுக்கு போகிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் ஒரு சிலருக்கு அமைய வாய்ப்புகள் இருக்கிறது. பயணங்கள் மேற்கொள்வீர்கள். பிரயாணங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும், மனதில் நிம்மதியை தரும். இழந்த வாழ்க்கையை மீண்டும் பெறலாம் என்கிற எண்ணங்கள் உருவாகும். அலுவலக வேலைகள்ல உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய சூழ்நிலைகள் அமையும். வேலைகள்ல உற்சாகமாக ஈடுபட முடியும். எதிர்பார்க்கிற மாதிரி இந்த வாரம் பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்ற சலுகை இந்த வாரம் நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். அதற்குண்டான முயற்சிகளையும் நீங்கள் செய்து கொண்டே இருப்பீர்கள். ரிஷபராசிக்காரர்களுக்கு வியாபாரத்தில் எதிர்பார்த்தபடி சில பொருள் வரவு நிச்சயம் உண்டு. வேலையாட்கள் இந்த வாரம் உங்களுக்கு ரொம்பவே அனுசரணையாக நடந்து கொள்வதும், பொறுப்பாக எல்லா வேலைகளையும் எடுத்து செய்யக்கூடிய நிலை ஏற்படும். இன்வெஸ்டர்கள், பங்குதாரர்கள் உங்களுடைய முயற்சிக்கு உதவிகரமாகவே இருக்கக்கூடும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்கள் குடும்பத்தை நிர்வகிக்கிறதுல எந்த சிரமங்களும் இருக்காது. ரொம்ப அழகா இந்த வாரத்தை உங்களுடைய குடும்ப நடவடிக்கைகளை கொண்டு போறது, வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்குறது, உறவுகளை கவனிக்கிறது, உங்களுடைய வாழ்க்கை நிலையை உயர்த்திக்கிற போன்ற விஷயங்கள் நடக்கும். வேலைக்கு போறவங்களுக்கு ரொம்ப உற்சாகமாக இந்த வாரம் இருக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஆகஸ்ட் 9ஆம் தேதி. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 6. சந்திராஷ்டமம் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் தேதி வரைக்குமே இருக்கு. இந்த வாரம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள் வழிபாடு நல்லது. குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படு துயர் ஆயினவெல்லாம் நிலம் தரம் செய்யும் நீள் விசும்பொருளும் அருளோடு பெரு நிலம் அளிக்கும் வலம் தரும் மற்றும் தந்திடம் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா எனும் நாமம். இந்த கலியுகத்தில் தச அவதானங்களில் ஏதாவது ஒரு நாமத்தை, ராமநாமமோ, கிருஷ்ண நாமமோ, கோவிந்த நாமமோ, எந்த விதமான விஷ்ணுனுடைய 1008 நாமங்களில் ஒரு நாமத்தை யார் ஒருவர் உச்சரிக்கிறார்களோ அவர்களுக்கு எவ்வித கஷ்டமோ, பண கஷ்டமோ, துன்பமோ, உடல் உபாதைகளோ, ஆரோக்கிய பாதிப்பு குறைபாடு ஏற்படாது என்பது வாக்கு. ஆக இந்த மந்திரங்கள் கடினமாக இருந்தாலும் கோவிந்தா கோவிந்தா என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு நாமமானது உங்களுடைய வாழ்க்கையை நல்ல உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு மட்டுமல்ல, உங்களுடைய பிறப்பினுடைய பயனை அடைவதற்கான மகா மந்திரமாகவும் இந்த கோவிந்தா என்கிற இந்த நாமத்தை ரிஷபராசி அன்பர்கள் எடுத்துக்கொண்டு சொன்னால் போதும். உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது சொல்லலாம், அல்லது 108 மந்திரமாகவும் காலை மாலையில் சொல்லலாம். வண்டி வாகன பயண நேரங்களை தவிர்த்து இந்த மந்திரத்தை சொல்வது நல்லது. வாகனங்களில் பயணிக்கும் பொழுதோ, வெளியே இருக்கும் பொழுதோ சொல்ல வேண்டாம். வீட்டில் இருக்கக்கூடிய நேரங்களில் உங்களுக்கு மனதிற்கு திருப்தி தரக்கூடிய நேரத்தில் இந்த கோவிந்தா என்கிற இந்த மந்திரத்தை, நாமத்தை உச்சரிப்பதால், பாராயணம் செய்வதால் அஷ்ட ஐஸ்வர்யங்கள் சித்திக்கும். இந்த வாரம் திருப்திகரமான வாரமாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். மிதுன ராசி அன்பர்களே, இந்த வாரத்திற்கான பலன்களை அறியலாம். இந்த வாரம் வருமானம் திருப்திகரமாகவே இருக்கும். அலுவலக வேலைகள் சரி, வீட்டிலும் சரி, பொறுப்புகள் கொஞ்சம் கூடுதலாக இருப்பதால் சற்று உடல் அசதியும் வலியும் இருக்கும். பிறரிடத்தில் உங்களை பிரச்சனையை சொல்ல முடியாமல் தவிப்பீர்கள். உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாடு இந்த வாரம் நல்லது. திருமண முயற்சிகள் கைகூடி வரும். உங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ வரன் தேடுகிறீர்கள் என்றால் அது ரொம்ப சிறப்பாகவும் உங்களுடைய மனதிற்கு விருப்பமான மற்றும் பிடித்தமான இடத்திலேயே வந்து சேரும். கை நழுவி போன வாய்ப்புகள் கூட மீண்டும் இந்த வாரம் அமையலாம். வேலைக்காக முயற்சி செய்பவர்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் அமையும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் தைரியத்தை கைவிடாமல் வருவதை பார்க்கலாம் என்கிற மன ஓட்டம் உங்களிடம் இருக்கும். பொதுவாகவே புத்தி கூர்மை கொண்டவர்கள் மிதுனராசி அன்பர்கள். நேரங்காலம் உங்களுக்கு சரிவாக இருந்தாலும் அதனை சீர்தூக்குவதற்கான திறமை உங்களிடம் உண்டு. வெளிப்படைத்தன்மையாக நடந்து கொள்வீர்கள். சூக்ஷ்மமாக சிந்திப்பீர்கள். நடக்காத விஷயத்தை நடத்தி காட்ட விரும்புவீர்கள். மனதில் தன்னம்பிக்கை இருக்கும். சோர்வுகள் கலைந்து போகும். அவ்வப்போது ஏற்படக்கூடிய மனமாற்றங்கள் உங்களுக்கு நல்ல வழியை கூட்டி செல்லும். உடல் நலனில் மிக மிக அக்கறை தேவை. உங்களுடைய அதிபதியான புதன் பகவான், அவருடைய வழிபாடு இந்த வாரம் நல்லது. கிரக வழிபாடு மிக அவசியம். தெய்வ வழிபாடோடு கிரக வழிபாடு செய்தால் சில பிரச்சனைகளை தவிர்க்கலாம். கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள் அகலக்கூடிய வாரம். வேலைக்கு செல்லக்கூடியவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். வண்டி வாகன பயணங்கள் அதிகரிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். வேலையில் வேறு இடங்களுக்கு போகலாமா என்கிற எண்ணங்கள் கூட அதிகரிக்கும். இருக்கக்கூடிய இடத்தில் சம்பள பற்றாக்குறை ஏற்படும். அப்படி இருப்பவர்கள் மற்ற இடங்களுக்கு போய் 2-3 வேலைகள் சேர்த்து செய்யலாமா என்கிற எண்ணங்கள் வரும். குடும்பத்தை சமாளிப்பது கொஞ்சம் கடினமாக உணர்வீர்கள். இருந்தாலும் சமாளித்து விடுவீர்கள். புயல் காற்று போலத்தான் எப்பொழுதும் காற்று என்பது இருக்காது. அவ்வப்போது வரும் போகும். இதுவும் கடந்து போகும் என்கிற எண்ண ஓட்டத்தோடு நீங்கள் ஓட வேண்டிய வாரம். வேலையாட்களும் சரி, பங்குதாரர்களிடத்தில் பிரச்சனைகள் வரும். எதிலும் அவசரம் காட்டாதீர்கள். வியாபாரங்களிலும் ரொம்ப எச்சரிக்கையாக நடக்க வேண்டிய காலம்.
இந்த வாரம் சில நேரம் நெருப்பின் மீது நடப்பது போல இருக்கும். மதில் சுவர் மேல் ஏறிய பூனை போலத்தான் இந்த பக்கமும் குதிக்க முடியாது, அந்த பக்கமும் குதிக்க முடியாது. எந்த பக்கம் குதித்தாலும் ஆபத்து என்கிற நிலைப்பாடு கூட அவ்வப்போது மனதில் எழலாம். பய உணர்வுகள் இருக்கும். எல்லாவற்றையும் நீங்கள் சரிப்படுத்த வேண்டியது உங்கள் கையில் இருக்கிறது. எந்த ஒரு முடிவையும் இந்த வாரம் அவசரப்பட்டு எடுக்காதீர்கள். நிதானமாகவே இருந்து சிந்தித்து செய்வது நல்லது. வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு சோர்வுகள் கொஞ்சம் அதிகம் இருக்கும். அசதி ஏற்படலாம். உடல் வலி, பெண்கள் சம்பந்தமான சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி இருக்கும். நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி இருக்கும். கவனமாக இருங்கள். வீட்டில் இருப்பவர்களுக்கும் இதே நிலைதான் நீடிக்கும். சமாளிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். மிதுன ராசி அன்பர்கள், அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 7 மற்றும் 9. சந்திராஷ்டமம் என்பது உங்களுக்கு 8ஆம் தேதி காலை முதல் 9:10 இந்த அதிகாலை வரையிலுமே உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறது. வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமானை வழிபடுங்கள். பரிகாரம், தினமும் காலையில் வீட்டு பூஜை அறையில் ஒவ்வொரு நாளும் தீபங்கள் ஏற்றி இந்த பாடலை 27 முறை சொன்னால் போதுமானது. 27 என்பது 27 நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டது. உருவாய் அருவாய் உளதாய் இலதாய், மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய், கருவாய் உயிராய் கதியாய் விதியாய், குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று வழிபடுங்கள். இந்த வாரம் எல்லாம் அல்ல முருகப்பெருமானுடைய துணை கொண்டு நடங்கள். சரணாகதி அடையுங்கள். சரணாகதி தத்துவமே ஒருவருடைய பிறப்பில் இருக்கக்கூடிய கர்ம வினைகளையும் முன் ஜென்ம வினைகளையும் பாவங்களையும் இந்த பிறவியில் செய்த அனைத்து விதமான குற்றங்களும் தீமைகளும் எல்லா விதமான சங்கடங்களும் அற்று போக வேண்டுமானால் முருகப்பெருமான சரணாகதி அடைந்து வழிபடுவதே சாலச் சிறந்தது. வாழ்த்துக்கள். இந்த வாரம் பல சிறப்பான நன்மைகள் உங்களுக்கு ராசிப்படி கிடைக்க பிரார்த்திக்கிறோம். வாழ்க வளமுடன். கடகராசி அன்பர்களே, இந்த வாரத்திற்கான பலன்களை நீங்கள் அறியலாம். கடகராசி அன்பர்களே, இந்த வாரத்திற்கான ராசி பலன்கள். பணவரவு பொறுத்தவரையில் திருப்திகரமான வாரமாக இருக்கும். உங்களுக்கு குடும்பத்தில் சம்பந்தப்படாதவர்களால், அதாவது 3வது நபர்களால், இரத்த பந்தம் இல்லாதவர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படலாம். குடும்ப விஷயங்கள்ல மற்றவர்களோட தலையீடு இருக்கிறதுக்கு அனுமதிக்காதீங்க. கணவன் மனைவி இருவருமே பேசி தீர்க்க வேண்டிய சில பிரச்சனைகள் கூட 3ஆம் நபரால் அதிகரிக்கலாம். இந்த வாரம் சற்று கவனமாக இருக்க வேண்டிய வாரம். அவ்வப்போது கருத்து வேறுபாடுகள் இந்த வாரம் வரலாம். ஒருவருக்கொருவர் அனுசரித்து போக வேண்டிய வாரம். இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறது. பொதுவாக சந்திராஷ்டமத்தினுடைய நிலையில் பெரிய பாதிப்பு இருக்காது. இருந்தாலும் மன கஷ்டங்கள் வரும். மனோகாரகன் தான் சந்திர பகவான். அவர் 8ஆம் இடத்தில் இருந்தாலே உங்களுக்கு சங்கடம் வரும். அதிலும் கும்பராசியில் சஞ்சரிப்பார். அதிபதி, உங்களுடைய ராசி அதிபதி அவரே. அப்போது உங்களுடைய ராசிக்கு சந்திராஷ்டமம் 8ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது தேவையற்ற எண்ணங்கள், குழப்பங்கள், மன ஓட்டங்கள் சீராக இருக்காது. குல தெய்வ வழிபாடு இந்த வாரம் நீங்கள் செய்வது நல்லது. வாய்ப்பு கிடைக்கும். இந்த வாரங்களில் வேலைக்கு செல்லக்கூடிய அன்பர்கள் கவனமாக இருக்க வேண்டும். வேலையில் சற்று பலு அதிகரிக்கும். எந்த வேலையை எப்படி செய்ய போகிறோம் என்கிற புரிதலும் இருக்காது. குழப்பவாதியாக இருப்பீர்கள். யாருக்கும் இந்த வாரத்தில் அறிவுரை சொல்லாதீர்கள். உங்களுடைய வேலையை கவனிப்பதே பெரிய சுமையாக இருக்கும். உங்களுக்கு தெரிந்த விஷயங்களாக இருந்தாலும் அமைதியோடு இருப்பது நல்லது. தெரியாத விஷயங்களை இழுத்துக் கொள்ளாதீர்கள். யாருக்கும் ஜாமீன், கையெழுத்து, ஷூரிட்டி போன்ற விஷயங்களில் ஈடுபட வேண்டாம். கடன் சம்பந்தமான பிரச்சனைகளை தவிர்க்க வேண்டும். இன்னும் மென்மேலும் கடன் வாங்கினால் சுமைதான் ஏற்படும். உங்களுக்கு மீள முடியாத சுமையாக கூட மாறிவிடும். கவனம் தேவை. மனச்சோர்வுகள் இருக்கும். ஒரு சிலருக்கு உடல் ரீதியாக பாதிக்கப்படும். தேவையற்ற விஷயங்களுக்காக மருத்துவமனைக்கு போக வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். மனமும் நிம்மதி இல்லாமல், உடலில் சக்தியும் இல்லாமல், ஆரோக்கிய குறைபாடோடு இருக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். வியாபாரங்கள் இருக்கிறவங்களுக்கு விற்பனை லாபம் எதிர்பார்க்கறதை விட கொஞ்சம் கூடுதலாக தரும். ஒரு பக்கம் இறக்கம் இருந்தாலும் ஒரு பக்கம் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாரம்னு சொல்லலாம். மனம் தளராதீங்க. கடினமான உழைப்பு உங்கள் கையில் இருக்கிறது. யாரையும் நம்பி நீங்கள் இல்லை என்கிற நிலையில் தான் இருப்பீர்கள். மற்றவர்களுக்கு உழைத்து கொடுப்பீர்களே தவிர மற்றவர்களுடைய உழைப்பை உண்ண மாட்டீர்கள். கடகராசி அன்பர்கள், கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு முன்னுக்கு நின்று உதவக்கூடியவர்கள் ஏணியாக இருப்பீர்கள். ஒரு சில நேரம் ஏமாந்தது போல இருந்தாலும் உண்மையிலேயே நீங்கள் ஏமாற மாட்டீர்கள். நீங்கள் செய்த தானமும் தர்மமும் உங்களுடைய கஷ்ட நிலையில் உங்களை தாங்கி பிடிக்கும். பங்குதாரர்களுடைய உழைப்பு, ஒத்துழைப்பு, அவர்களுடைய கடினமான விஷயங்கள் உங்களுக்கு நன்மையை தரும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்கள் குடும்ப பொறுப்புகள் கொஞ்சம் அதிகரிக்கும். இதனால் வீட்டில் அமைதி குறையலாம். உடலையும் கவனித்துக் கொள்ளுங்கள். உள்ளத்தையும் பார்த்துக் கொள்ளுங்கள். தன்னிறைவாக இருக்க வேண்டிய வாரம். எதற்கும் அசராமல் மன தைரியத்தோடு உறுதியாக இருப்பதே இந்த வாரம் நல்லது. இதுவும் கடந்து போகும் என்கிற மன ஓட்டத்தோடே செயல்படுங்கள். எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பது இந்த வாரம் தாமதமாகலாம். எதிர்பார்க்காதீர்கள். கிடைப்பது நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். இறைவன் கொடுப்பதை எவராலும் தடுக்க முடியாது. இறைவன் தடுப்பதை எவராலும் கொடுக்க முடியாது.
இந்த வார்த்தையை நீங்கள் அவ்வப்போது மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இதனால் ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் சமாளித்து செல்ல முடியும். காலமும் நேரமும் கிரகமும் உங்களுடைய பிறப்பு ஜாதக ரீதியாக செயல்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் செயல்படும். அதற்கேற்றாற்போல் நல்வினை தீவினைகளுக்கு தகுந்தாற்போல் தான் பலன் கிடைக்கும். ஆக பொறுமை காப்பது கடகராசி அன்பர்கள் இந்த வாரம் நல்லது. அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் 9. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 7. அதிர்ஷ்டம் என்பது உங்களை நிச்சயம் தேடி வரும். நம்பிக்கையோடு இருந்தால் நல்லது. சந்திராஷ்டமத்தினுடைய நாட்கள் என்று பார்க்கும் பொழுது ஆகஸ்ட் 10ஆம் தேதி அதிகாலை முதல் உங்களுக்கு சந்திராஷ்டமம். வழிபட வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மனை வழிபடுங்கள். வீட்டில் பூஜை அறையில் தீபங்கள் ஏற்றி வழிபட்டால் மிக மிக நல்லது. பைரவி, பஞ்சமி, பாசாங்குசை, பஞ்சபாணி, வஞ்சர், உயிரவி உண்ணும் உயர்சண்டி, காளி, ஒளிரும் கலா வைரவி, மண்டலினி, மாலினி, சூலி, வராகி என்றே செய்யிர் ஆவி நான்மறை சேர்திரு நாமங்கள் செப்புவரே. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. ஓம் தும் துர்காயை நமக. இந்த ஒருவரி மந்திரத்தை சொன்னாலும் போதுமானது. மேற்கூறிய பாடல்கள் சொல்ல முடிந்தவர்கள் சொல்லலாம். படிக்க தெரியாதவர்கள், நேரம் இல்லாதவர்கள் இந்த ஒருவரி மந்திரத்தை சொன்னாலும் அதற்குண்டான ஈடான பலன் நிச்சயம் உங்களை காக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சிம்மராசி அன்பர்களை இந்த வாரத்திற்கான வார பலன்களை பார்க்கலாம். பணத்திற்குண்டான விஷயங்கள் திருப்தியை தரும் வாரம். தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். கேட்ட இடத்தில் பணம் வந்து சேரும். திருப்திகரமான மனச்சூழல் அமையும். வீட்டில் இருக்கக்கூடிய சுப காரியங்களை முன்னெடுத்து செய்யக்கூடிய பாக்கியம் அடையும். மனதில் நிம்மதியும் தெளிவும் பிறக்கும். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் நிலவும். இந்த வாரத்தில் தேவையற்ற செலவுகள் எதுவும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. உங்களுக்கான வேலையை நீங்கள் தைரியமாக முன்னெடுத்து செல்லலாம். திருமண முயற்சிகள் பலிதமாகும் வாரம். உங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ திருமணத்திற்கான பேச்சுவார்த்தைகளை தொடங்கலாம். நினைத்தும் பார்க்க முடியாத சில நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. பழைய கடன் தொல்லைகள் இருந்தாலும் எதிலும் நீங்கள் கவனமாக முன்னெடுத்து செல்ல வேண்டும். எச்சரிக்கை என்பது இந்த வாரம் அவசியம். சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகத்தை கொடுக்கும்படியாகத்தான் இருக்கிறது. வேலைக்கு செல்லக்கூடியவர்களுக்கு மூத்த அதிகாரிகளுடைய பாராட்டு கிடைக்கும். உடல் நலம் சார்ந்த விஷயங்கள் கைகூடும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். கடந்த காலங்களில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து வரும். கடன் பற்றிய என்ன உணர்வுகள் உங்களுக்கு இருந்தாலும் அதனை தீர்ப்பதற்கான வழியும் கிடைக்கும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு, கௌரவம், அந்தஸ்து, சமூகத்தில் நல்ல பேர் புகழ் அந்தஸ்து அதிகரிக்கும். உயர்ந்த நிலைக்கு வருவதற்கான வழி கிடைக்கும். உங்களுடைய தைரியம் வெற்றி நடை போடக்கூடும். வியாபாரங்களில் சற்று பிற்போக்கான நிலை இருக்கும். இருந்தாலும் அதனை சமாளித்து விடுவீர்கள். உங்களுடைய கூர்மையான திறனும் புத்திசாலித்தனமும் உங்களுக்கு அடுத்த கட்ட நிலையை வழிவகுக்கும். இதுவும் கடந்து போகும் என்கிற நிலைப்பாடு இந்த வாரம் இருக்கும். இறக்கங்கள் இருந்தாலும் ஏற்றத்தை நோக்கி சிந்தியுங்கள். எதிர்பார்த்தபடி லாபம் கிடைக்கும் என்று சொல்வதற்கில்லை. எந்த காரணத்தை முன்னிட்டும் கடன் வாங்காதீர்கள். கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினானாம் இலங்கை வேந்தன். இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழ் என்கிற இந்த வார்த்தையை அவ்வப்போது மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அசௌகரியங்கள் இருந்தாலும் அதனை பெரிதுபடுத்த வேண்டாம். சாதாரணமான நிதான போக்கை கடைபிடித்தால் தான் உங்களுடைய வியாபாரம் நடக்கும். மற்றவர்களுக்காகவோ பகட்டுக்காகவோ கடன் வாங்காதீர்கள். இருப்பதை வைத்து அடுத்த நிலைக்கு எப்படி முன்னேற வேண்டும் என்று சிந்தித்தால் நிச்சயம் உண்டு. எடுக்கக்கூடிய முடிவுகள் நல்ல முடிவுகளாக இருக்கும்படியாக பார்த்து கொள்ளுங்கள். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய ஏற்றுக்கொண்டுள்ள பெண்களுக்கு மன மகிழ்ச்சி தரும் வாரம். அலுவலகம் வேலைக்கு செல்லக்கூடியவர்களுக்கு நல்ல சந்தோஷமான சூழ்நிலைகள் அமையும். இந்த வாரம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஆகஸ்ட் 10. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 4. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ விநாயகப் பெருமானை வழிபடலாம். வீட்டு பூஜை அறையில் தீபங்கள் ஏற்றி இந்த பாடலை நீங்கள் 27 முறை பாராயணம் செய்யுங்கள். விநாயகனே வெவ்வினையை வேறறுக்க வல்லான், விநாயகனே வேட்கை தணிவிப்பான், விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமாம், தன்மையினால் கண்ணீர் பணிமின் கனிந்து. விநாயகப் பெருமானை மனதார நீங்கள் உறுதியாக ஏற்றுக்கொண்டு அவரை சரணாகதி அடைந்து வழிபடுபவர்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் சித்திக்கும். இந்த வாரம் சிம்மராசி அன்பர்களுக்கு சிறப்புக்குரிய வாரமாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்திற்கான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். பண பற்றாக்குறை காரணமாக செலவுகளை சமாளிக்க வழியில் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் உண்டாகும். சற்று பண அழுத்தம் என்பது உங்களுக்கு மன அழுத்தத்தை தரலாம். பிறருக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை தகுந்த நேரத்திற்கு கொடுக்க நினைப்பீர்கள். சில நேரம் ஏற்ற இறக்கமாகவே இருக்கும். பணம் சம்பாதிப்பதில் அதிக கண்ணும் கருத்துமாக இருப்பீர்கள். இருந்தாலும் சில நேரங்களில் நீங்கள் சேர்த்து வைக்கக்கூடிய பணம் என்பது உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில்
சில நேரங்களில் செலவுகள் சிறிதளவு இருக்கும். பெரும்பாலும் சேமிக்கவே நினைப்பீர்கள் கன்னிராசி அன்பர்களே. வருமானத்தை சிக்கனமாக கொண்டு வந்து வீட்டில் சேர்க்க நினைப்பீர்கள். ஆரோக்கியம் மேம்படும். நலம் நிறைந்த வாரமாக இருக்கிறது. உறவினர்கள் வகையில் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் இருந்தாலும் பாதிப்பு இருக்காது, கவலை வேண்டாம். பெரும்பாலும் விட்டுக் கொடுத்து செல்லக்கூடியவர்களாகத்தான் நீங்கள் இருப்பீர்கள். வம்பு வழக்கு எதற்கு என்று ஒதுங்கி இருப்பவர்கள் நீங்கள். தெரியாத விஷயங்களில் இந்த வாரத்தில் ஈடுபட வேண்டாம். அடிக்கடி இனம் தெரியாத குழப்பங்கள் ஏற்படும். சந்திர பகவானுடைய நகர்வு சில நேரம் சங்கடத்தை உண்டாக்கும். வாழ்க்கை துணை இடத்தில் விருந்து விசேஷங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கன்னிராசி அன்பர்கள் மூத்த அதிகாரிகளுடைய பாராட்டுகளை பெறக்கூடும். வியாபாரம் பொறுத்தவரையில் இந்த வாரம் நல்லதையே நீங்கள் எதிர்பார்க்கலாம். முதலீடு செய்வதற்குண்டான கடன் உதவிகள் கிடைக்கும். பேங்க் லோன் அல்லது சிறிய வகையிலாவது வங்கி கடன் உதவிகள் கிடைக்கும். யாரிடத்திலும் கைமாறாக பெறாதீர்கள். அதிக வட்டிக்கு பணம் கேட்காதீர்கள். வீட்டை பராமரிப்பதற்கான தேவைகள் நிறைவேறும். புதிய பொருட்களை வாங்க நினைப்பீர்கள். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் சில சிரமங்கள் இருக்கும். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்தில் சலுகைகள் எதிர்பார்த்தபடி அமைய வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த வாரம் மதிமம் என்று சொல்வதற்கில்லை, சுமார் என்றும் சொல்வதற்கில்லை. ஓரளவுக்கு உங்களுடைய சக்திக்கு ஏற்றாற்போல் உங்களுடைய குடும்ப நிலையை நல்ல விதமாக கொண்டு செல்வதற்கான வழி இந்த வாரம் நிச்சயம் கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்துடன் விறுவிறுப்பாக செயல்பட வாய்ப்புகள் உண்டு. வருமானம் தக்கபடி இருக்கும். தேவைக்கு ஏற்றாற்போல் செலவும் செய்வீர்கள். புத்திசாலித்தனத்தோடு நடந்து கொள்வீர்கள். உங்களுடைய திறமை உங்களுடைய குடும்பத்தை குலத்தையும் காக்கும். இந்த வாரம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் என்று பார்க்கும்பொழுது ஆகஸ்ட் 8. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 9. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் எல்லாம் வல்ல ஈசனை, சிவபெருமானை, பார்வதி பரமேஸ்வரரை வழிபாடு செய்வது இந்த வாரம் மிக சிறப்பு. எப்பொழுதும் போல காலையில் எழுந்து வீட்டில் பூஜை அறையில் தீபங்கள் ஏற்றி ஆத்மார்த்தமாக மனதார 27 முறை சொன்னாலே போதும். பெரிய அளவில் நீங்கள் சிரமங்கள் இருக்காது. 27 முறை மிக எளிமையாக சொல்லிவிடலாம். ஒரு முறை சொன்னாலும் மனதார சொல்லுங்கள். அதுதான் மனமுருகி பிரார்த்தனை செய்வதுதான் இறைவனிடத்தில் சேரும். இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது சோதியுள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமச்சிவாயவே என்று வழிபட்டால் சிறப்பு. இந்த வாரம் கன்னிராசி அன்பர்களுக்கு அதீத பலன்கள் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் அதிகம் இருக்கிறது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். துலாம் ராசி அன்பர்கள், இந்த வாரத்திற்கான வார பலன்களை பார்க்கலாம். ராசி பலன்கள். உங்களுடைய ராசிக்கு இந்த வாரம் மகிழ்ச்சி நிறைந்ததாகத்தான் தொடங்குகிறது. பண தேவைகள் அதிகரிக்கும். தேவைக்கு ஏற்றாற்போல் பண வரவுக்கு இடம் உண்டு. பொருளாதார நிலையில் சற்று உயர்ந்த நிலைக்கு வர வாய்ப்புகள் இருக்கிறது. குடும்பத்தில் இதனால் நிம்மதியும் சந்தோஷமும் இருக்கும். எதை வாங்க நினைத்தாலும் அதனை மிக எளிமையாக வாங்குவீர்கள். சாதாரணமாக முடித்து காட்டுவீர்கள். பணம், பட்டம், பதவி, சகோதரவம் சார்ந்த விஷயங்கள், இதிலெல்லாம் சற்று கவனமாக இருப்பது நல்லது. உடன் பிறந்தவர்களிடத்தில் சில சங்கடங்கள் வரலாம். அதே நேரத்தில் நீங்கள் விரும்பிய பொருட்களையும் வாங்குவீர்கள். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய யோகம் உண்டு. பிரிந்திருந்த தம்பதியர்கள் கூட இந்த வாரத்தில் இணையலாம், பேசலாம். உங்கள் மனதில் இருக்கக்கூடிய விஷயங்களை வெளிப்படுத்தலாம். நண்பர்களுடைய வருகை சில நேரங்களில் உங்களுக்கு பணத்தை செலவுபடுத்தினாலும் அது உங்களுக்கு ஒரு நேரத்தில் உற்சாகமாகத்தான் இருக்கும். பிரிந்தவர்கள் ஒன்று இணையலாம். அலுவலகத்தில் பணிச்சுமை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சக பணியாளர்களோடு உங்களுடைய வேலைகளை பகிர்ந்து கொள்வது மனதிற்கு ஆறுதல் தரும். உதவிக்கு வராதவர்கள் கூட தானாக உதவிக்கு வரலாம். உங்களுடைய செயலுக்கு அவர்கள் பங்கு கொடுக்கலாம். தோள் சுமக்கக்கூடிய தோழனாக இந்த வாரம் இருப்பார்கள். யார் செய்ய மாட்டார்கள், உதவ மாட்டார்கள் என்று எண்ணினீர்களோ அவர்களே உங்களுக்கு முன்னுக்கு வரலாம். உதவக்கூடிய தன்மை எப்படி உங்களுக்கு இருக்கிறதோ அதனுடைய வெளிப்பாடு தன்மை மற்றவர்களிடம் வரலாம். பொன் பொருள் ஆபரண சேர்க்கை இருக்கும். உங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த வாரம் புதிய பொருட்களை வாங்கி அணிவீர்கள், மகிழ்வீர்கள். அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். நல்ல குடும்ப சூழ்நிலைகள் உங்களுக்கு நல்ல மதிப்பையும் மரியாதையும் இந்த வாரம் கொடுக்கும். தம்பதியர்களுக்கிடையே புரிதலும் அனுசரணையான போக்கு உண்டு. நட்பு வட்டாரத்தில் உங்களிடத்தில் அதிகமான ஒரு வலு நிறைந்ததாக இருக்கும். உங்களுடைய பேச்சை எல்லோருமே கேட்கக்கூடும். எதை செய்ய நினைத்தாலும் ஒரு குழுக்களாகவே இணைந்து செய்வீர்கள். சமூக சிந்தனை இருக்கும். நல்ல வெளியிடங்களில் பேர் கிடைக்கும். புகழ் அதிகரிக்கும். வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு எதிர்பார்த்ததை விடவும் லாபம் அதிகரிக்கும். பங்குதாரர்களினால் தகுந்த ஒரு உதவிகள் வந்து சேரும். தொழில் வியாபாரம் கைகூடும். ஏற்றத்தை நோக்கிதான் இந்த வாரம் பயணிக்கிறீர்கள். கவலை வேண்டாம். மனதில் தைரியமும் திடமும் நம்பிக்கையும் நிறைந்தவர்கள் நீங்கள். சுக்கிர பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்தவர்கள் துலாம் ராசி அன்பர்கள். எதையும் நேர்மையாக நியாயமாக தராசு போலத்தான் உங்களுடைய பேச்சு இருக்கும். அங்கும் இங்கும் முள்ளு நகராது.
எது சரியோ அதையே முன்னெடுத்து செல்வீர்கள். யாருக்கும் பயப்படாதவர்கள் நீங்கள். உண்மையே உங்களுடைய முதலீடாக மூலதனமாக இருந்து செய்வதால் வியாபாரம் நிச்சயம் தெய்வத்தினுடைய அனுகிரகத்தினால் இந்த வாரம் நடக்க வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரம் பெண்களுக்கு பார்க்கும் பொழுது பிரச்சனை இல்லாத வாரம் என்றே சொல்லலாம். பொன் பொருட்களை வாங்கலாம். உங்கள் துணைவர் முகாந்திரமாக சில நல்ல விஷயங்கள் நடக்கும். நல்ல செய்திகள் கேட்பீர்கள். துணைவரிடத்தில் எதிர்பாராத வகையில் ஒரு சில பரிசு பொருட்களும் கிடைக்கலாம். திருமணம் சார்ந்த விஷயங்களுக்காக காத்திருக்கக்கூடிய பெண்களுக்கு நல்ல வரன் அமைய வாய்ப்புகள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஆகஸ்ட் 9. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 4 மற்றும் 6. வழிபட வேண்டிய தெய்வம் அம்பிகை வழிபாடு நல்லது. வீட்டு பூஜை அறையில் தீபங்கள் ஏற்றி பாராயணம் செய்வது விசேஷத்தை தரும். துணையும் தொழும் தெய்வமும் பெற்ற தாயும் ஸ்ருதிகளின் பனையும் கொழுந்தும் பதி கொண்ட வேரும் பனிமலர் பூங்கணையும் கருப்பு சிலையும் மென் பாசாங்குசமும் கையில் அணையும் திரிபுர சுந்தரி ஆவது அறிந்தனமே. இந்த பாடலை ஆத்மார்த்தமாக பாராயணம் செய்பவர்களுக்கு அம்பிகையினுடைய அனுகிரகம் பரிபூரணமாக சித்திக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. விருச்சிக ராசி அன்பர்களை இந்த வாரத்திற்கான பலன்களை பார்க்கலாம். தேவையான அளவுக்கு இந்த வாரம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பொருளாதாரத்தில் ஏற்றம் பிறக்கும். சகோதரர்களோடு இருந்த கருத்து வேறுபாடுகள் அகலும். குடும்ப பிரச்சனைகள் தீரும். உங்கள் வீட்டு குழந்தைகளுடைய நல்ல விஷயங்கள், சில சுப காரியங்கள் எடுத்து செய்ய நினைப்பீர்கள். வரக்கூடிய ஆவணி மாதத்தினுடைய பிறப்பு உங்களுக்கு நன்மையாக இருக்கும்படியாக பார்த்துக் கொள்வீர்கள். பிள்ளைகளுடைய திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடி வரலாம். பெண் பார்க்கக்கூடிய செயல்பாடுகளுக்காக சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வீர்கள். ஆவணி மாத முகூர்த்தங்களில் சில நல்ல விஷயங்கள் செய்ய காத்திருக்கக்கூடும். அதற்குண்டான முயற்சிகள், அதை பற்றிய சிந்தனைகள், யோசனைகள், ஆலோசனைகளை மேற்கொள்வீர்கள். கைக்கு வரவேண்டிய பணம் சரியாக வருமா என்கிற எண்ணங்கள் அவ்வப்போது இருக்கும். சந்தேக உணர்வு ஏற்படும். இந்த வாரம் எடுப்பது எல்லாமே உங்களுக்கு சாதகம்தான். விருச்சிக ராசி அன்பர்கள், ஒரு சிலருக்கு உணவு தொடர்பான வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம். வெளியிடங்களில் சென்று சாப்பிடாதீர்கள். அப்படி சாப்பிட்டாலும் ஆரோக்கியமான நல்ல உணவுகளை, சுத்தமான நல்ல உணவுகளை எடுத்துக்கொள்வது நல்லது. வெளியிடங்களில் சாப்பிடுவதால் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். இதனால் உங்களுக்கு உடல் உபாதைகள் ஏற்பட, அதனால் உங்களுக்கு சில தொந்தரவுகள் வரலாம். வேலையில் நல்ல இணக்கமான சூழ்நிலை, மூத்த அதிகாரிகளுடைய ஆதரவு, உங்களை சுற்றி இருப்பவர்களுடைய நல்ல விஷயங்களை செய்வீர்கள். சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு அதிகரிக்கும். தலைமை மூத்த அதிகாரிகளுடைய ஆதரவுகள் கிடைக்கும். வியாபாரம் பொறுத்தவரையில் எதிர்பார்த்த விற்பனையும் நல்ல லாபமும் இருக்கும். பழைய பாக்கிகள் வசூலாக்கும். வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு ஓரளவுக்கு தான் இருக்கும். அதிகமாக யாரையும் நம்பாதீர்கள். உங்களுக்கான வேலைகளை செய்து கொண்டு மற்றவர்களுக்கு வேலைகளை கொடுங்கள். ஒட்டுமொத்தமாக பணம் சார்ந்த விஷயத்திற்கு பிறரை யாரையும் எதிர்பார்க்க வேண்டாம். பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டாம். விருச்சிக ராசி அன்பர்கள் கொஞ்சம் கவனமாக இருந்து கொண்டாலே போதுமானது. இந்த வாரத்தை நீங்கள் கடந்து விடலாம். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்கள் மனதில் நிம்மதியும் தரக்கூடிய வாரம். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலக வேலைகள் நல்ல மகிழ்ச்சியையும் நல்ல சூழ்நிலைகளையும் பெற்றுத்தரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஆகஸ்ட் 10. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 3. வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ சிவபெருமான். பரிகாரம் என்று பார்க்கும்பொழுது தினமும் வீட்டு பூஜை அறையில தீபங்கள் ஏற்றி வச்சு 27 முறை இந்த பாடலை நீங்கள் பாராயணம் செய்யறது ரொம்ப விசேஷத்தை கொடுக்கும். இந்த வாரம் நீங்கள் எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் நடக்க நிறைய வாய்ப்புகள் உண்டு. வடிவேறு திரிசூலம் தோன்றும் தோன்றும் வளர்சடை மேல் இளமதியம் தோன்றும். கடியேறு கமழ் கொன்றை கண்ணி தோன்றும் காதில் வெண் குழையோடு கலந்து தோன்றும். இடியேறு களிற்றுருவை போர்வை தோன்றும். எழில் திகழும் திருமுடியும் இலங்கி தோன்றும். பொடி ஏறு திருமேனி பொலிந்து தோன்றும். பொழில் திகழும் பூவன தெம் புனித்தனாருக்கே. இந்த வாரம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அநேக கோடி லாபங்கள் கிடைக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். தனுசு ராசி அன்பர்களே, இந்த வாரத்திற்கான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த வாரம் உங்களுடைய ராசிப்படி பணவரவு திருப்திகரமாக இருக்கும். தேவைகள் நிறைவேறும். விரும்பியதை வாங்கி மகிழ்வீர்கள். மனதிற்கு சந்தோஷப்படக்கூடிய விஷயங்கள் இந்த வாரம் நடக்கும். வாழ்க்கை துணைவருடைய உடல் நிலையில் மட்டும் ஆரோக்கியமாக பார்த்துக் கொள்ளுங்கள். சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் உடனுக்குடன் மருத்துவ ஆலோசனை பெறுவது நல்லது. திருமண வயதில் இருக்கக்கூடிய உங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ வரன் நிச்சயம் தேடி வரும். நீண்ட காலமாக கிடைக்காமல் இருந்த ஒரு நல்ல தகவல் வரும். நல்ல செய்திகளை பெறுவதற்கான அற்புதமான வாரமாக இருக்கிறது.
மூத்த பிள்ளைகளுடைய ஆதரவு உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். பொறுப்பற்று இருந்தவர்கள் கூட பொறுப்பாக நடந்து கொள்ளலாம். உங்களுடைய தேவைக்காக பண விஷயங்களுக்கு அவர்களுடைய உதவி நிச்சயம் உண்டு. பொருளாதாரங்களில் ஏற்றத்தை நோக்கி பயணிக்கப் போகிறீர்கள். கல்வி கடன் சார்ந்த தொந்தரவுகள் அகலும். மாணவர்களுக்கு படிப்பில் உற்சாகம் பிறக்கும். நல்ல மதிப்பெண்களை பெற வேண்டும் என்கிற எண்ணங்கள் உங்களுக்குள் அதிகரிக்கும். நீண்ட காலமாக செய்ய வேண்டிய சில விஷயங்களை இந்த வாரம் கவனிக்க நடவடிக்கை மேற்கொள்வீர்கள். புது மக்களுடைய ஆதரவு கிடைக்கும். வெளிப்படை தன்மைகள் உண்டாக்கும். அவ்வப்போது உடல் நலம் சார்ந்த விஷயங்கள் சீராகும். உணவு மீதான எண்ணங்கள் உண்டாகும். உறவினர்களோடு கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் என்பதால் பொறுமையை கடைபிடியுங்கள். உங்களுடைய குணத்திற்கு மற்றவர்கள் இல்லை என்பதை பொருட்படுத்த வேண்டாம். உங்களுடைய செயல்பாடுகள் வேறு, மற்றவர்கள் வேறு என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். உங்களோடு யாரையும் ஒப்பிட்டு பார்க்காதீர்கள். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய நேர்மையான குணம் போல் எவருக்கும் இருக்காது. அலுவலக வேலைகளில் பணிச்சுமை அதிகமாக இருக்கும். அதிகாரிகளுடைய பாராட்டு மனதிற்கு மகிழ்ச்சியை தரும். கடினமாக உழைப்பீர்கள். உழைப்புக்கேற்றபடி உங்களுக்கு அங்கீகாரம் உண்டு. வருமானம் ஏறுமா என்கிற எதிர்பார்ப்புகள் அதிகரிக்கும். பணத்தை வைத்து ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை செய்யலாமே என்கிற திட்டமிடல் அதிகரிக்கும். குடும்பத்தினுடைய தேவைகளுக்கு ஏற்றாற்போல் வெளியிடங்களிலும் சில சின்ன சின்ன காரியங்களை செய்வீர்கள். அலுவலக வேலைகள் மட்டுமல்லாது வேறு ஏதாவது ஒரு காரியத்தையும் செய்து பணம் பார்க்க நினைப்பீர்கள். வியாபாரம் மத்தியமமாகத்தான் நடக்கும். வியாபாரிகளுக்கு மட்டுமே. கடையை வேறு இடங்களுக்கு மாற்றலாமா, வேறு தொழிலை செய்யலாமா, அல்லது வேறு ஏதாவது செய்யலாமா என்கிற ஆலோசனைகள் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும். உங்கள் நண்பர்களிடத்திலும் சில கருத்துக்களை கேட்பீர்கள். உங்களுடைய கௌரவத்தை என்று விட்டுக் கொடுக்காதவர்கள் தனுசு ராசிக்காரர்கள். எல்லோரிடத்திலும் கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஒட்டவில்லை என்று தான் சொல்ல முடியும். அப்படிப்பட்ட குணாதிசயம் உங்களுக்கு இயல்பாகவே உண்டு. உங்களுடைய ராசிப்படி உண்டு. எந்த இடத்தில் இருந்தாலும் கௌரவமாக சென்று வர நினைப்பீர்கள். யாரிடத்திலும் அடிபணிந்து போக மாட்டீர்கள். இதனால் நீங்கள் பல நஷ்டங்களை சந்தித்து இருப்பீர்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலை உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் உண்டு. மற்றவர்களுக்கு ஆலோசகராக இருப்பீர்கள். நிர்வாகத்தில் மேன்மைகள் பிறக்கும். மற்ற பணிகளையும் சேர்த்து கொண்டு குடும்பத்தையும் நல்லவிதமாக கவனிக்கக்கூடிய ஆற்றல் இந்த வாரம் தனுசு ராசி அன்பர்களுக்கு உண்டு. தம்பதிகளுக்கு இடையே புரிதல்கள் உண்டாக்கும். எதையும் பொறுமையாக கொண்டு செல்ல வேண்டும். கோப உணர்வுகளை தவிர்ப்பது நல்லது. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்கள் ஓரளவிற்கு மன நிம்மதி தரும் வாரம். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் அலுவலக வேலை சுமை கொஞ்சம் அதிகம். இந்த வாரம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 2 மற்றும் 4. வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். பரிகாரம் தினமும் வீட்டில் பூஜை அறையில் தீபங்கள் ஏற்றி இந்த பாடலை 27 முறை பாராயணம் செய்தால் நல்லது. விழிக்கு துணை திருமென் மலர் பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிரு தோளும் பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே என்னும் முருகப்பெருமானுடைய வேல்மாறல் பாடல் தான் உங்களுக்கு இந்த வாரம் கொடுக்கப்படுகிறது. இந்த வேல்மாறல் பாடலை பாராயணம் செய்பவர்களுக்கு முருகப்பெருமானுடைய துணை என்றும் உண்டு. வேலும் மயிலும் துணை. ஓம் நம சிவாய. வாழ்க வளமுடன். மகர ராசி அன்பர்களை இந்த வாரத்திற்கான பலன்களை நீங்கள் அறியலாம். வருமானம் உங்களுக்கு சீராக இருக்கும் வாரம். தேவையை நிறைவேற்றக்கூடும். பண கஷ்டங்களில் இருந்து மீண்டு வருவீர்கள். கைக்கு வர வேண்டிய பணம் தாராளமாக இருக்கும். இந்த வாரம் பெரிய அளவில் பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. தெய்வத்தினுடைய அனுகிரக பார்வையும் கிரகத்தினுடைய நன்மையும் உங்களுக்கு இந்த வாரம் உண்டு. கடன் சார்ந்த விஷயங்களில் மட்டும் சற்று எச்சரிக்கையாக இருங்கள். உணவு சார்ந்த விஷயங்களில் பிரச்சனைகள் வரலாம். வயிறு சம்பந்தமான கோளாறுகள் ஏற்படலாம். உணவின் மீதான கவனம் தேவை, எச்சரிக்கை தேவை. வெளியிடங்களில் சென்று சாப்பிடுவதை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். சாப்பாட்டினால் சில தொந்தரவுகள் உங்களுக்கு வயிறு உபாதைகள் வரலாம், கோளாறு ஏற்படும். எதையும் மன கட்டுப்பாடோடு செய்வது நல்லது. விளையாட்டாக கூட எந்த விஷயத்திலும் ஈடுபடாதீர்கள். வழக்குகள் சார்ந்த விஷயங்களில் தீர்ப்புகள் சாதகமாகும். சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரிவினைவாத போக்குகள் அகலும். நீதிமன்ற வழக்குகள் உங்களுக்கு நன்மையை தரலாம். தீர்ப்புகள் நீங்கள் பயந்தது போல இல்லாமல் நீங்கள் எதிர்பார்த்தபடி நல்ல விஷயங்கள் நடக்க வாய்ப்புகள் உண்டு. தம்பதியர்களுக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். நல் வாய்ப்புகள் பெறக்கூடும். அலுவலகத்தில் பணிச்சுமை கூடும். சக நபர்களுடைய ஆதரவு கிடைக்கும். ஒத்துழைப்பு உண்டாக்கும் என்று சொல்ல முடியாது. இருந்தாலும் நீங்கள் தான் அனுசரித்து போக வேண்டும். மற்றவர்கள் இல்லையே என்கிற வருத்தத்தை கைவிடுவது நல்லது. அசௌகரியங்கள் இருந்தாலும் பொறுத்து போக வேண்டிய வாரமாகத்தான் இருக்கிறது. எதையும் எதிர்பார்க்காதீர்கள். அதிக அளவில் எண்ணாதீர்கள். ஆசை வைக்க வேண்டாம். நடப்பவை இறைவனுடைய சங்கல்பம், இறைவனுடைய சித்தம் என்று இருங்கள். எது நடந்தாலும் இறைவனுக்கு அர்ப்பணித்து விடுங்கள். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் என்று சொன்னால் உங்களுடைய துயரங்கள் மாய்ந்து போகும். மலை போல இருக்கக்கூடிய கஷ்டங்கள், கடன்கள் குறைய வாய்ப்புகள் வரும்.
சலுகைகள் கிடைப்பதில் சில நேரம் உங்களுக்கு தாமதங்கள் வரலாம். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பு மற்றவர்களுக்கு போகலாம். வரவேண்டிய பணி உயர்வு தவறி போகும். அதற்காக கவலை வேண்டாம். சில நாட்கள் கழித்து அது உங்களுக்கு தானாக வரும். இறைவன் கொடுப்பதை எவராலும் தடுக்க முடியாது. இறைவன் தடுப்பதை எவராலும் கொடுக்க முடியாது என்கிற இந்த வார்த்தையை நீங்கள் மனதில் வைத்துக் கொண்டால் மகர ராசி அன்பர்களே, உங்கள் மனம் சாந்தப்படும், அமைதிப்படும், கட்டுப்படும். அங்கும் இங்கும் எங்கும் அலைந்திராது. வியாபாரத்தினுடைய போக்கை நல்ல விதமாக கவனிக்க வேண்டும். கடுமையாக பாடுபட வேண்டியிருக்கும். உழைப்பை அதிகப்படுத்த வேண்டியிருக்கும். சாதாரணமாக இருந்தால் உங்களால் எதுவுமே செய்ய முடியாது. மனதில் துணிவும் தைரியம் தேவை. தன்னம்பிக்கை அதிகரிக்க வேண்டிய வாரம். வேலையாட்களால் சில பிரச்சனைகள் வரலாம். பணம் பொருளாதார ரீதியாக யாரையும் நம்பாதீர்கள். யாரிடத்திலும் பணம் கொடுத்து வைக்க வேண்டாம். தங்க, நகை, பொருள், ஆபரணங்கள் இதை சார்ந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக ரகசியமாக இருப்பது நல்லது. பங்குதாரர்களை அனுசரித்து சென்றால் தொழில் ஓரளவிற்கு நகரும். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு, இல்லத்தரசிகளுக்கு குடும்ப சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகத்தை கொடுக்கும் வாரம். துணைவர் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார். அவரிடத்தில் நீங்கள் நல்ல விஷயத்தை எதிர்பார்க்கலாம். உறவினர்களுடைய வருகையால் குடும்பத்தில் உற்சாகம் ஏற்படும். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு எதிர்பார்த்தபடி சில சலுகைகள் கிடைப்பது தாமதமாகலாம். இந்த வாரம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஆகஸ்ட் 9. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 3 மற்றும் 5. வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு நல்லது. பூஜை பரிகாரங்கள் செய்யும் பொழுது, சில இறை வழிபாடு பாடல்கள் படிக்கும் பொழுதோ அந்த பதிகத்திற்குண்டான பலனை நீங்கள் நிச்சயம் பெற முடியும். மந்திரம், யந்திரம், தந்திரம் என்று சொல்வார்கள். மந்திரத்தில் ஒரு பங்கு, தந்திரத்தினால் ஒரு பங்கு, யஞத்தினால் ஒரு பங்கு. ஆக மந்திரம் ஜபிப்பது என்னாலும் உங்களுக்கு நல்ல பலனை தரும். பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா, எத்தால் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை, வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்துறையுள், அத்தா உனக்காலாய் இனி அல்லேன் எனலாமே. இந்த சிவ பாடலை பாடுபவர்களுக்கு எல்லாம் வல்ல ஈசனுடைய அனுகிரகம் சித்திக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். கும்பராசி அன்பர்களே, இந்த வாரத்திற்கான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். உங்களுடைய ராசி காற்று ராசி, கும்பராசி. அதில் வரக்கூடிய சதய நட்சத்திரம் 100 நட்சத்திரங்களில் ஒரு மிக உயர்ந்த நட்சத்திரமாக ஜோதிடத்தில் போற்றப்படக்கூடிய தெய்வீக நட்சத்திரம். இந்த வாரம் உங்களுடைய ராசிப்படி சந்திர பகவான், ராகு பகவானுடைய நகர்வானது இந்த வாரம் கும்பத்தில் இருப்பதால் பணவரவு எதிர்பார்த்தபடி இருக்காது. மனக்குழப்பங்கள் அதிகரிக்கும். தேவைக்கு வழியில் கடன் வாங்க நேரலாம். குடும்ப பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதால் கவனம் தேவை. ஒரு சிலருக்கு சிறிய அளவில் ஆரோக்கியம் பாதிக்கப்படும். மனக்கவலைகள் உண்டாக்கும். எண்ணத்தில் தெளிவு தேவை. திட்டமிட்ட காரியங்கள் தான் உங்களுக்கு நல்லது. மனதில் பட்டதை அப்படியே செய்யாதீர்கள். குழப்பங்கள் தான் மிஞ்சும். ஒரு சிலருக்கு ஒரு சிறிய அளவில் ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்பட்டு நீங்கும். வீட்டில் பூஜை வழிபாடு முறைகளை மேற்கொள்வது விசேஷம். வழக்குகள் உங்களுக்கு ஏதாவது இருக்கும் பட்சத்தில் அவை உங்களுக்கு சாதகமாக முடியும். அலுவலகத்தில் வழக்கமான வேலைகளையும் கூடுதல் கவனத்தோடு செய்வது அவசியம். சிறு தவறுகளும் ஏற்படலாம். நிர்வாகத்தில் அதிருப்திக்கு உள்ளாக நேரிடும். இந்த வாரம் மிக மிக நகர்த்த வேண்டிய வாரம். எதிலும் வெளிப்படையாக இருக்கிறேன் என்று உங்களுடைய ரகசியத்தை வெளிப்படுத்தாதீர்கள். ஒரு சில காரியங்கள் நடக்கும் வரையில் அமைதியாக இருப்பது நல்லது. சக பணியாளர்களை அனுசரித்து போக வேண்டிய வாரம். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் சுமாராகத்தான் இருக்கும். பங்குதாரர்களிடம் எதையும் எதிர்பார்க்காதீர்கள். நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் தாமதமாக கூட நடக்கும். மன வருத்தம் வேண்டாம். மனதை தளர்ச்சி அடைய செய்யாதீர்கள். தன்னம்பிக்கை வேண்டிய வாரம். ஏற்ற இறக்கங்கள் நிறைந்ததான் வாழ்க்கை என்பதை புரிந்து வைத்திருப்பீர்கள் கும்பராசி அன்பர்கள். உங்களுக்கு இயல்பாகவே அனுபவம் அதிகம். அங்கும் இங்குமாக நடக்கக்கூடிய விஷயங்களை கிரகித்துக் கொள்வீர்கள். புத்திசாலித்தனம், சாதுரியம் இருந்தாலும் இந்த நாள் அவை குறைவான பலனையே தரும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு சற்று அமைதி குறைவான வாரம். பொறுமை அவசியம். கோப உணர்வுகள் வெளிப்படுத்தாதீர்கள். வியாபார போக்கு திருப்திகரமற்ற நிலையில் இருக்கும். இருந்தாலும் அதனை சமாளித்து சென்றால் நிச்சயம் வென்று விடலாம். மன தைரியம் தேவை. வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் வேலையில் கவனமாக இருப்பது நல்லது. கொடுக்கல் வாங்கலை தவிர்க்க வேண்டும். தேவையற்ற நபர்களிடம் பேசாதீர்கள். மனதை அமைதிப்படுத்த வழிபாருங்கள். உடல் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். குடும்ப சூழ்நிலைகளை லாவகமாக கொண்டு செல்ல வேண்டும். ரகசிய விஷயங்களை மனதில் வைப்பது நல்லது. இந்த வாரம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 5. அதிர்ஷ்டம்
என்பது உங்களுக்கு கிடைக்கும் என்கிற நிலையை நீங்கள் வைத்துக்கொண்டு செயல்படலாம். வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வழிபாடு. பரிகாரம்: தினமும் காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபங்கள் ஏற்று 27 முறை பாராயணம் செய்வது நல்லது. ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி குரு கடாட்சம் பெற குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு இருப்பதால் கவலை வேண்டாம். அந்த குரு பகவானின் மிதுன ராசியான காற்று ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். கல்லாலின் புடையமர்ந்து நான்மறை ஆரங்கம் முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வர்க்கும் வாக்கிறந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டிச் சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவ தொடக்கை வெல்வாம் என்கிற ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவானுடைய இந்த பாடலை பாராயணம் செய்பவர்களுக்கு குருவருளோடு திருவருளும் சித்திக்கட்டும். இந்த வாரம் கும்பராசி அன்பர்களுக்கு ஏற்றங்கள் நிறைந்த வாரமாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். மீனராசி அன்பர்களை இந்த வாரத்திற்கான பலன்களை நீங்கள் அறியலாம். பணவரவு மத்தியமமாகத்தான் இருக்கும். மீனராசி அன்பர்கள் மன உளைச்சல்கள் ஏற்படும். அன்றாட வேலைகளில் கவனமாக ஈடுபட முடியாது. சந்திர பகவானுடைய நகர்வானது உங்களுக்கு சில நேரங்களில் மன கஷ்டத்தை கொடுக்கும். மன அமைதி பெற நவகிரக வழிபாடு மற்றும் இயலாதவர்களுக்கு மோர் கொடுப்பது, தானம் செய்வது விசேஷம். கடன் சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவை. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு நல்ல இடத்தில் வரன் அமையும். குடும்ப விஷயங்களை 3வது நபர்களிடம் சொல்ல வேண்டாம். அலுவலகத்தில் பணிச்சுமை கூடும். உடல் அசதி உண்டாக்கும். மனச்சோர்வுகள் இருக்கும். சக பணியாளர்கள் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய வாரம் மீனராசி அன்பர்களுக்கு. வியாபார போக்கு சில நேரங்களில் மாறுதலாக இருக்கும். நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்று என்பது போல. எந்த ஒரு சூழ்நிலையிலும் தன்னிலை மாறாமல் இருப்பீர்கள் மீனராசி அன்பர்கள். அதிலும் நிர்வாகத்தில் இருப்பவர்கள், பெரிய பெரிய அரசு துறைகளில் பணிபுரிபவர்கள், அட்மின் நிலையில் இருப்பவர்கள், மற்றவர்களுக்கு நல்ல ஆலோசனை சொல்லக்கூடிய நிலையில் இருப்பவர்கள் எல்லாம் கவனமாக பேச வேண்டும். உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு மிக மிக அதிகம் என்பதை உணருங்கள். மன ஓட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டும். தேவையற்ற எண்ணங்களை கட்டுப்படுத்தினால் நல்லது. இந்த வாரம் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு மாற்றங்கள் இருக்கும். அலுவலகத்தில் யாரிடத்திலும் அதிகமாக உங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்த வேண்டாம். வியாபார போக்கு மத்தியமமாகத்தான் இருக்கும். வருமானத்தை எதிர்பார்த்துதான் வேலையை கவனிக்கக்கூடும். பணியாளர்களிடம் தேவையான ஒத்துழைப்பு எதிர்பார்க்காதீர்கள். அது நடக்கவும் நடக்காது. சின்ன சின்ன பிரச்சனைகள், அக்கம் பக்கம் நபர்களுடைய ஆதரவு குறையும். சில நேரங்களில் உங்களுக்கு எதிராக கூட ஒரு சிலர் பேசலாம். அழுத்தம் அதிகமாகும். இந்த வாரம் நீங்கள் மிக மிக முள்ளு மேல் நடக்கக்கூடிய நிலை போலத்தான் இருக்கிறது. பொறுமையை கையாளுங்கள். நிதானத்தை கைவிடாதீர்கள். இதுவும் கடந்து போகும். இந்த வாரம் தான் இப்படி இருக்கும். வரும் வாரங்களுக்கு உண்டான பலன்களை நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அலுவலக வேலை இறுக்கமான சூழ்நிலைகள் தரும். பொறுமையாக இருங்கள். தேவையற்ற நபர்களிடம் கருத்துக்களை பேசி வம்பில் மாட்டிக்கொள்ளாதீர்கள். இந்த வாரம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய வாரம். உணவின் மீதான நாட்டம் தேவை. சத்தான ஆகாரங்களை எடுத்துக்கொண்டால் உடல் உங்களுக்கு நல்லது செய்யும். மனதையும் உடலையும் தூய்மையாக வைத்துக் கொள்ளுங்கள். அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஆகஸ்ட் 10. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 7 மற்றும் 9. இந்த வாரம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீமன் நாராயணர் பெருமாள் வழிபாடு நல்லது. தினமும் காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபங்கள் ஏற்று 27 முறை பாராயணம் செய்தால் நல்லது. விண் கடந்த சோதியாய் விளங்கு ஞானமூர்த்தியாய் பண் கடந்த தேசமேவு பாவநாச நாதனே என் கடந்த யோகினோடி ரந்து சென்று மாணியாய் மண் கடந்த வண்ணம் நின்னை யார் மதிக்க வல்லரோ. இந்த பாடலையும் பாடலாம். ஸ்ரீமன் நாராயணருடைய தச அவதார மந்திரங்களில் ஸ்ரீராம நாமத்தையும் ஸ்ரீ கோவிந்தா எனும் நாமத்தையும் ஹரே ராம ஹரே கிருஷ்ணா என்கிற நாமத்தையும் உங்களுக்கு தெரிந்த ஒரு வரி மந்திரத்தை ஜபிப்பது உங்களுடைய அனைத்து விதமான கஷ்டங்களையும் உங்களுடைய வாழ்வியல் துன்பங்களையும் போக்கும் மறு மந்திரம். எண்ணிக்கையில் அதிகரிக்க அதிகரிக்க உங்களுடைய வாழ்க்கையின் நிலை உயரும். ஆக ஸ்ரீ கோவிந்தா 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 என்கிற மந்திரமானது உங்களுடைய கர்ம வினையை போக்கக்கூடியது. முன் ஜென்ம கர்மா, முன் வினை, முன் ஜென்ம பாவங்களை தீர்க்க வல்லது இந்த கோவிந்த நாம். தெரிந்தவர்கள் இந்த மந்திரத்தை சொல்லலாம். தெரியாதவர்கள் கோவிந்த நாமத்தையாவது மனதில் எப்பொழுதும் பாராயணம் செய்து கொண்டே இருங்கள். மனம் தெளிவடையும். காக்கும் கடவுள் திருமாலுடைய அனுகிரகம் சித்திக்கும். ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ கரி வரதராஜ சுவாமியுடைய திவ்ய அருள் உங்களுக்கு பரிபூரணமாக சித்திக்கட்டும். இந்த வாரம் மீனராசி அன்பர்களுக்கு நல்ல
நன்மைகள் நிறைந்த வாரமாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை.